உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் முந்தைய திமுக அரசால் கொண்டுவரப்பட்டது. பெருகி வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் விமான சரக்கு போக்குவரத்து, எதிர்கால தேவை போன்றவற்றின் அடிப்படையில் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அவசியம் என்பதை உணர்ந்து பரந்தூர் விமான நிலைய திட்டம் திமுக அரசால் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் அரசியல் காரணங்களுக்காக இத்திட்டத்தை தவேக அரசு கைவிட்டுள்ளது. இது அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்பதோடு மட்டுமல்லாமல் மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும். நிலம் கையகப்படுத்துவது நிறைவடையும் தருவாயில் உள்ள நிலையிலும் பல கட்ட பணிகள் ஒப்புதல்கள் நிறைவடைந்த நிலையிலும் தவேக அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடியாக அமைந்துள்ளது. இந்நிலையில் பரந்தூர் விமான நிலையம் திட்டத்தை கைவிட்ட தவேக அரசுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக 90% நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த நிலங்களின் நிலை என்னவாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமையவிருந்த சூழலை கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்ட பல வீட்டு வசதி திட்டங்களும் முதலீடுகளும் என்னவாகும்? பரந்தூரில் புதிய விமான நிலையம் இல்லை என்றால் வேறு எங்கு புதிய விமான நிலையம் அமைக்க முடியும் என்று அடுக்கடுக்காக பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. தொழில் முதலீடுகளில் போட்டி போடும் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் மிகவும் அவசியம்தானே என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது. பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நோக்கத்தை தவிர்த்து வேறு தேவைகளுக்கு அந்நிலத்தை பயன்படுத்துவது சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். புதிய விமான நிலையத்திற்கு விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் இல்லாத 5000 ஏக்கர் நிலப்பரப்பை கண்டறிவது சவாலானது. புதிய விமான நிலையம் சென்னை நகரத்திலிருந்து தொலைவில் அமைவதுதான் சிறந்தது. அப்போதுதான் அதை சுற்றி புதிய நகரத்தை உருவாக்க முடியும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.